ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு நாள் லைஃப்ல நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆபிரகாமும் பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு முன்பதாக மனைவியை காட்டி என் சகோதரின்ட்டார். இனிமேல்ட்டு ஆபிரகாம் மேல என்ன பண்ண முடியாதுன்னா பேசவே முடியாது. அப்படியா உன் சகோதரியா? சரிப்பா. ஆனா அபிமெலேக்கு என்ன பண்றாரு? ஆள் அனுப்பி சாரா கூட்டர் சொல்லிட்டார். யார் நமக்கு வருவா? ஏன்னா முன்னால நிக்கிறது ராஜா. ராஜாட்ட போய் யார் பேசுவா? என்ன பண்றேன்னு தெரியல. விழிப்பதுங்க நிக்கிறான். பைபிள் சொல்லுது, அன்னைக்கு நைட்டு அந்த வக்கீல் ட்ரெஸ்ஸோட கர்த்தர் எங்க போயிட்டாருன்னா அபிமெலேக்குடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் நுழைந்து ஆண்டவர் பேசுறாரு. ஏய், நீ கொண்டு வந்தது யார் தெரியுமா? யாருடைய மனைவி தெரியுமா? ஏய், நான் உன்னை விட மாட்டேன், நீ செத்த. கர்த்தர் பேச வெளியே சொல்ல வேண்டிய மேட்டரை மாற்றி சொல்லி விட்டது யாரு? சில நேரத்தில் நம்ம அப்படிதான் பண்ணிடுறோம். ஆனா கூட கர்த்தர் விடுறதில்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நியாயத்தையும் கர்த்தர் எடுத்து வச்சு கர்த்தர் உங்களுக்கு வழக்காடுகிறவராக இருப்பார்.